நல்ல பல நலத்திட்டங்களை நல்கும் மகிழ்ச்சியான வேளையில், இந்த மங்கள வேளையில் உங்கள் அனைவரின் உற்சாக ஊற்று அரங்கத்தில் பெருகட்டும். மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவர்கள் முன்னிலையில் மேதகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்களின் சீரிய தலைமையில் நம் புதுச்சேரி மாநிலத்தின் மக்களாட்சியை மக்களின் மனசாட்சியாக திகழ்ந்து நல்லாட்சியால் நறுமணம் சேர்க்கும் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களுக்கும் மேன்மை மிகு சபாநாயகர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்களும் புதுவையின் முன்னேற்றத்திற்கான முன்னேற்கும் மாண்புமிகு புதுச்சேரியின் அமைச்சர் பெருமக்கள், மாண்பமை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் முன்னிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி மக்களுக்கு நல்ல பல நலத்திட்டங்களை அர்ப்பணிக்கும் இந்த இனிய விழா இப்போது சிறப்பாக தொடங்குகிறது. இங்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்தே Honorable Prime Minister Sir, I am Kalevani Vaithinathan and a proud My Bharat volunteer of Puducherry. உங்கள் கனவான விக்ஷித் பாரத் 2047 நோக்கத்தை நினைவாக்க நாங்கள் அனைவரும் அல்லும் பகலும் அயராது உழைத்து முழு முயற்சியுடன் செயல்பட்டு வருகின்றோம். We are tremendously working hard to make the Bharat of your dream Vikshit Bharat 2047. ஒரு மை பாரத் வாலண்டியராக தாங்கள் மாண்புமிகு வருகையால் சிறப்பிக்கப்படும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தொகுத்து வழங்குவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. நமது பாரத மாதாவின் புகழ் இந்தியர்களால் தேசமெங்கும் 8 திசைகளிலும் ஒளியரட்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினரான நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம் இது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புமிகு துணை நிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு அழகிய வண்ண ஓவியத்தினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொள்கின்றார்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்கள். அடுத்ததாக மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு பட்டாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றார்கள் நம் பாரத பிரதமர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசாக வெள்ளியில் முருகன் சிலை வழங்கப்படுகின்றது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு முருகன் சிலையை மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்கள் வழங்குகின்றார்கள். வெற்றிகளை நல்கும் வெள்ளி வேல் அடுத்த நினைவு பரிசாக மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு வெள்ளி வேல் வழங்கி மகிழ்கின்றார்கள். அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொள்கின்றார்கள் பிரதமர் அவர்கள். தமிழரின் கலை வடிவமான தஞ்சாவூர் ஓவியத்தினை நினைவு பரிசாக வழங்கி மரியாதை செய்கின்றார்கள். அழகிய தஞ்சாவூர் ஓவியம் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை மாண்புமிகு புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள். விருந்தோம்பலின் விளைநிலமாக விளங்கிய புதுச்சேரி மண்ணின் மனம் கமழ அனைவரையும் வரவேற்கும் விதமாக வருகிறார்கள் மாண்புமிகு புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களே. வாருங்கள், வரவேற்புரை தாருங்கள். ஆன்மீக பூமியாம் நம்முடைய புதுவை மண்ணில்
அரவிந்தரும் மகாகவி பாரதியும் பாரதிதாசனும் உலவிய இந்த மண்ணில் உலகம் போற்றும் உத்தம தலைவராம் 140 கோடி மக்களுடைய ஒரே நம்பிக்கை நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய இந்திய நாட்டினுடைய பார்போற்றும் பாரத தலைவர், பாரத பிரதமர், நம்முடைய பாரத தாயின் தவப்புலவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை வணங்கி என்னுடைய வரவேற்புரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு புதுவை மாநில வரலாற்றில் ஒரு மகத்தான நன்னாள். அந்த நன்னாளிலே புதுவை மாநிலத்திற்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க வருகை தந்திருக்கின்ற உன்னத தலைவனாம், உத்தம தலைவனாம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தாழ்ந்து கிடந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவாக்கி இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற, அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு பாரத தாயினுடைய தலைமகனாக இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் கொன்று குவித்த பொழுது ஆபரேஷன் சிந்தூர் என்ற மிக மகத்தான ஒரு திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி நாயகனாக, வீர திருமகனாக இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடிஜி அவர்களை வருக 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 என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மான்சுக் மாண்டவியாஜி அவர்களை வருக வருக என்று நாம் அன்போடு அழைக்கின்றோம். இந்த அரசிற்கு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றிலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய புதுவை மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாஷ்நாதன்ஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய புதுவை மக்களால் அன்போடு பாராட்டப்படுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர், என்றென்றைக்கும் புதுவை மாநிலத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர், எங்களுடைய பாசத்திற்குரிய மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். சட்டப்பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏம்பலமார் செல்வம் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய விவசாயத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தேனி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சிவில் சப்ளை துறையுடைய அமைச்சர் திருமுருகன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய அமைச்சர் ஜான்குமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். இன்றைக்கு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு ஆரோவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய பெரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு திரளாக கூடியிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், இளைஞர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறை சார்ந்த நண்பர்கள், உங்கள் அத்துணை பேரையும் புதுவை அரசின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பாக வருக 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 என்று அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மகத்தான நாள். இந்த நன்னாளிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குடனாரின் வாக்கு கிணங்க 2019ஆம் ஆண்டு கொரோனா என்ற கோரப்பிடியிலே நம்முடைய உலக நாட்டில் இருக்கின்ற அத்துணை மக்களும், இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல,
உலக நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களும் சிக்கி தவித்த நேரத்தில், தங்களுடைய உயிரை பலிதானமாக்கிய நேரத்தில், நம்முடைய ஆபத்தாண்டவனாக ஒரு பிரம்மனாக, சிவனாக, விஷ்ணுவாக நம்மை எல்லாம், நம்முடைய உயிர்களை எல்லாம் கொரோனா என்ற தடுப்பூசியின் மூலமாக நம்மளை எல்லாம் காத்த நம்முடைய அருமைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து அவற்றை எல்லாம் சிறப்பான முறையிலே செயல்படுத்துவதற்குரிய அந்த மகத்தான மாமனிதர் இன்றைக்கு நாம் மறந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மறந்திருக்க முடியாது. ஏனென்றால் 2022 டிசம்பர் 30 இன்றைக்கு ஒரு உன்னதமான தலைவரை இந்த உலகிற்கு நமக்கு தந்த அருமைக்குரிய அந்த தாய் இன்றைக்கு மண்ணுலகை விட்டு விண்ணுலகை சென்ற அந்த நேரத்தில் ஒரு மகனாக தன்னுடைய கடமையை இன்றைக்கு சரியான முறையிலே நிறைவேற்றி அந்த தாயினுடைய அந்த இறு சடங்கை முடித்த அந்த சுவடு கூட, அந்த ஈரம் கூட காயாமல் இருக்கின்ற அந்த சூழலிலும் கூட ஒரு பாரத பிரதமனாக, ஒரு நல்ல தலைவனாக, இந்த நாட்டிற்குரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு உள்ள தலைவனாக 3 மணி நேரத்தில் தாயுடைய இறுதி சடங்கு நடந்த அந்த 3 மணி நேரத்திலே மேற்கு வங்கத்திலே இருக்கின்ற வந்தே பாரத்துடைய ரயில் திட்டத்தை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட தலைவராக, இந்த நாட்டுடைய ஒரு தாயினுடைய பிள்ளையாக தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்ற அதே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய தலைவனாக, பிரதம அமைச்சராக அந்த கடமையும் சரியாக நிறைவேற்றிய அந்த தலைவன் இன்றைக்கு நம்முடைய பாரத நாடு உலக நாடுகள் எல்லாம் தலைமை தாங்குகின்ற விஸ்வகுருவாக வர வேண்டும். அந்த விஸ்வகுருவாக வர வேண்டும் என்று ஒரு லட்சியத்தோடு இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 2047 ஆண்டுக்குள் விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று சபதமேற்று அந்த சபதத்தை தினம் தினம் நிறைவேற்றுவதற்கு தினம் தினம் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மகத்தான தலைவன், அந்த உன்னத தலைவன் பின்னால் புதுவை மாநில மக்கள் நாம் அனைவரும் ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து அவர் பின்னால் நாம் அனைவரும் அணிவகுப்போம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மகத்தான தலைவன் பின்னால் அணிவகுக்கின்ற பொழுது இந்த பாரதம் அந்த தலைவனுடைய சபதத்தை, அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு புதுவை மாநிலமும் உங்கள் பின்னால் இருக்கின்றது என்பதை நாம் அவருக்கு உறுதி கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் நல்லாட்சி இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி நம்முடைய பாரத பிரதமர் 2021 புதுவை மண்ணிலே கலந்து கொண்டு பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்களோ, அந்த பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கிவிட்டு மீண்டும் இந்த புதுவை மண்ணிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அதனுடைய நலத்திட்டங்களை அறிவிக்க இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தகைய நல்லாட்சி புதுவையிலே இந்த நல்லாட்சி தொடர வேண்டும், புதுவை மாநிலம் மலர வேண்டும். நாம் அனைவரும் அதற்கு சேர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்லி அந்த உறுதியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக சிறப்புரை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் கனவுகளுக்கு கண் திறப்பு செய்யும் விதமாக புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சிக்கு வந்தனம் கூறி உயர்ச்சிக்கு உரமிட்டு மாநிலத்தின் மறுமலர்ச்சிக்கு மங்கள ஆரத்தி எடுக்கும் ஆன்மீக செம்மல், தேசத்தையும் தெய்வீகத்தையும் கண்களாக போற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களை இப்போது சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்புரை மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து
சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்று அடிக்கல் நாட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, அன்பிற்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே, எனது அன்பிற்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, எனது அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களே மற்றும் செயலர்களே, துறை சார்ந்த அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று நம்மிடையே வந்து அடிக்கல் நாட்டி உரையாற்ற இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற உண்டு. நம்முடைய புதுச்சேரியுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி நம்மிடையே உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 5 ஆண்டுகள் முடிவுறுகின்ற இந்த நிலையில் நம்முடைய ஆட்சி எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்து எப்படி மக்களுக்கு அந்த திட்டங்களை செயலாற்றி இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் எத்தனை கோடி ரூபாய் நம்முடைய புதுச்சேரி அரசு செலவிட்டு வருகின்றது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இவை அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய ஆசி மற்றும் உறுதுணையால் அதிக நிதியை நாம் மத்திய அரசு பெற்று அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய அரசு பொறுப்பேற்று விவசாய பெருமக்களுக்கான திட்டங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக செய்திருக்கின்றது. நம்முடைய கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்து அதை முழுவதுமாக செலவிட்டு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, குடும்ப தலைவிக்கான பாதுகாப்பு, இப்படி ஒரு சமூக பாதுகாப்பு என்ற நிலையில் அத்தனை திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திய அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிலையில் பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நிலையில் நம்முடைய திட்டங்கள் இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, மீனவ சமுதாய மக்களுக்கான உதவித்தொகை திட்டங்கள், ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள், வீடு கட்டுகின்ற திட்டங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் உள்ள திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. அதன் மூலமாக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விரும்பியவாறு பெஸ்ட் புதுச்சேரி ஒரு சிறந்த மாநிலம் என்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலம் என்ற நிலையில் இந்திய திருநாட்டில் பெயர் பெற்றிருப்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். குறிப்பாக சமூக நல திட்டங்கள் முழுமையான நிலையில் எல்லோரும் எல்லா மாநிலம் வியந்து பாராட்டுகின்ற அளவில் அந்த திட்டங்கள் இருப்பதை நாம் நிச்சயமாக அறியலாம். அப்படி புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை கொண்டு எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றது. அதற்கு எப்பொழுதும் நம்முடைய மத்திய அரசு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இருந்தாலும் எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் எத்தனை வளர்ச்சியை பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அமைச்சரவை இவற்றிற்கு தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். அதனால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று
எங்கள் மாநிலத்திற்கு அதனை செய்து கொடுப்பார்கள் என்று தாழ்மையோடு கேட்டு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அவர் இங்கே வருகை தந்து பல திட்டங்களை செயல்படுத்த இருப்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை மனமாற வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்நோக்கும் புதுச்சேரி மக்களுக்கான முன்னேற்ற திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று பேசும் திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மெய்நிகர் முறையில் பல்வேறு முன்னேற்ற திட்டங்களுக்கு இப்போது அடிக்கல் நாட்டுவார்கள், வெற்றிக்கு படிக்கல் நாட்டுவார்கள். இதனைத் தொடர்ந்து அவை உருவாகும் புதிய வளர்ச்சி பயணத்தை வெளிப்படுத்தும் காணொளி காட்சியையும் நாம் கண்டு மகிழலாம். Now, we sincerely request our Honorable and beloved Prime Minister, Sir, to lay the foundation stone for several progressive development projects of Puducherry through virtual mode, followed by an audio-visual presentation. Please, sir. இணைந்த நம் புதுவை மண் இன்று ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் பீடுநடை போடுகிறது. இந்த மாபெரும் வளர்ச்சி பயணத்தில் நாட்டின் முன்னேற்ற கனவுகளை நனவாக்கும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருக்கரங்களால் இன்று 1572 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 வளர்ச்சி திட்டங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் தண்ணீர் தேவையை உணர்ந்து கணுவாப்பேட்டை, உத்தரவாகினிப்பேட்டை, ஜெயராம் நகர், அமைதி நகர், வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டின் மேம்பாட்டு முகமையான AFD நிதி உதவியுடன் குடிநீர் திட்டம், புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழ் 489 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 74 மின் மாற்றிகள் மற்றும் 380 கிலோமீட்டர் அளவிலான மின் வடங்கள் மற்றும் புதிய மீட்டர்கள் அமைப்பு, லாஸ்பேட்டையில் புதுவையின் முதல் 110 முதல் 22 கிலோவாட் கேஸ் இன்சுலேட்டட் துணை மின் நிலையம், வெங்கடா நகர் மற்றும் ஜிப்மர் மின் நிலையங்கள் இணைப்பு, தொண்டமாநத்தம் மின் நிலையத்தில் மின் மாற்றி திறன் உயர்த்துதல், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள 10 துணை மின் நிலையங்களில் பேட்டரி எனர்ஜி சேமிப்பு அமைப்புகள், மாநிலங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட சாஸ்கி திட்டம் நம் அரசின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரிக்கும் இந்திய அரசால் இவ்வாண்டு அனுமதிக்கப்பட்டது. யூனியன் பிரதேசம் முழுவதுமாக 155 கோடி ரூபாய் அளவிலான நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சாலை திட்டங்கள், காரைக்காலில் ஆதிதிராவிட மாணவர்களுக்காக புதிய தங்கும் விடுதி, உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச தரத்திலான புதிய ஹாக்கி மைதானம், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளாகம், மொத்தமாக 315 கோடி ரூபாய் முதலீட்டில் புதுச்சேரியின் முகவரியையே மாற்றி அமைக்கிறது இத்திட்டம். மத்திய அரசின் CSS திட்டத்தின் கீழ் 50 கோடி மதிப்பீட்டில் 3 அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவுகள், தேசிய ஆயுஷ் மிஷன் நாம் திட்டத்தின் கீழ் காரைக்காலில் புதிய ஆயுஷ் மருத்துவமனை, சங்கராபரணி நதியில் மாசு கலப்பதை தடுக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், யானம் மற்றும் மாகியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மிஷ்டி திட்டத்தின் கீழ் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கும் திட்டம் மற்றும் ஆன்மீக வனங்களை உருவாக்குதல்,
பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் சுமார் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எங்கும் 108 கிலோமீட்டர் தொலைவிலான 41 புதிய சாலைகள், பிரசாத் திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் கோவில் மேம்பாட்டு திட்டங்கள், ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுவை நகர பகுதியை சுற்றுலா மயமாக மேம்படுத்துதல், நபார்டு வங்கியின் உதவியுடன் 15.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுவையில் 4 இடங்களில் உப்பு நீரை குடிநீராக்கும் நிலையங்கள், காலாப்பட்டு மற்றும் முத்தியால்பேட்டை குடிநீர் விநியோக சீரமைப்பு திட்டம், புதுவை மற்றும் காரைக்காலில் சாலை மற்றும் கால்வாய் மேம்பாடு திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. 40,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் 750 ஏக்கர் அளவிலான கரசூர் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை அமைத்தல். இந்த அடிக்கல் நாட்டு விழா ஒரு திட்ட தொடக்கம் மட்டுமல்ல, புதுச்சேரியின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிய போகும் இந்த மகத்தான தருணத்தை உருவாக்கி தந்த நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. இந்த இனிய விழாவின் அடுத்த நிகழ்வாக நலத்திட்டங்கள் திறந்து வைத்தல். மக்கள் தொண்டுதான் மகேசன் தொண்டு என்று ஒரு தவ வாழ்வை மேற்கொண்டு தேடி தேடி மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மெய்நிகர் முறையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இப்போது தொடங்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த திட்டங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஒலி ஒளி காட்சியும் திரையிடப்படும். புதுச்சேரி மக்களுக்கான அந்த நல்ல திட்டங்கள் நீங்கள் அனைவரும் கண்டு மகிழலாம். Now, we humbly request our Honorable Prime Minister, Sir, to inaugurate various development projects of Puducherry through virtual mode, followed by an audio-visual presentation. Please, sir. மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமை, மக்களின் நெருக்கமான தொடர்பு கொண்ட நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் சுமார் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று பயன்பாட்டிற்கு வருகிறது. சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் துப்ராயப்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் லாம்போர்ட் சரவணன் நகரில் 27 கோடி மதிப்பீட்டில் 208 குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்பு கட்டிடங்கள். இவை பல குடும்பங்களின் கனவுகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 99.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம். இம்மையத்தின் மூலம் போக்குவரத்து இயக்கங்கள், சுற்றுச்சூழல் உணரிகள், அவசர அழைப்பு வசதிகள் போன்ற சேவைகள் ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கும் இம்மையம் ஒரு டிஜிட்டல் புரட்சி. பிரதான் மந்திரி இ சேவை திட்டத்தின் கீழ் 15 அதிநவீன மின் பேருந்துகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை மக்களின் இனிய பயணங்களின் தொடக்கம். புதுவை மற்றும் காரைக்காலில் 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 26 MLD திறன் கொண்ட இந்நிலையங்கள் மூலம் 2.5 லட்சம் மக்கள் பயன்பெறுவர். கீழூர், விநாயகம்பேட்டை, கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் 21 கிலோமீட்டர் நீளத்தில் குடிநீர் திட்டம். இதன் மூலம் 15,000 மக்கள் பயனடைவர். திருக்கனூரில் 5.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கான புதிய கட்டிடம். உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் 8 கோடி மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அத்லெட்டிக் டிராக். காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகம் NIT காரைக்காலில் வகுப்பறைகள் மற்றும் கருத்தரங்கு அரங்குகள் கொண்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் கம்போசிட் இன்ஜினியரிங் பிளாக். இம்மையம் மூலம் சுமார் 1300 மாணவர்கள்
பயன்பெறுவர். ஜிப்மர் மருத்துவக் கழகத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கப்பட்ட 200 படுக்கைகள் கொண்ட பிராந்திய புற்றுநோய் மையம். இது மருத்துவத் துறையில் ஒரு மைல்கல். புதுவை பல்கலைக்கழகம். இங்கு 110 கோடி மதிப்பிலான வேதியியல் மற்றும் இயற்பியல் துறைகளுக்கான கட்டிடங்கள். சாவித்ரிபாய் பூலே மகளிர் விடுதி மற்றும் காரைக்காலில் சரோஜினி நாயுடு மகளிர் விடுதிகள் மற்றும் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள். வளர்ச்சியும் நல்வாழ்வும் கைகோர்க்கும் ஒரு பொற்காலத்தை நோக்கி புதுச்சேரி எழுச்சி நடை போடுகிறது. மக்கள் நலனை முன்னிறுத்தி இவ்வுன்னத திட்டங்களை வகுத்து வழிகாட்டி இன்று மக்களுக்கு சென்றடைய செய்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எமது அகமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக விழா பேருரை. இருளில் இருந்த பொருளாதாரத்தை ஒளிமயமாக மாற்றி பொய்மையில் இருந்த வளர்ச்சியை சத்திய சாதனை செய்து தவிப்பில் இருந்த மக்களை உயிர்ப்பில் கொண்டு வந்து தாழ்நிலை முன்னேற்றத்தை மேல்நிலைக்கு உயர்த்தி வளமான பாரதமாக வல்லரசு பாரதமாக மாற்றி மாய வித்தகம் செய்யும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வளர்ச்சியில் மறுமலர்ச்சி காணும் புதுச்சேரியின் புதிய முன்னேற்ற பாதைகளை விளக்கி இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். பாரத பிரதமர் அவர்களின் உரையை திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு தாழ்மையுடன் தலைவணங்கி அன்புடன் அழைக்கின்றோம். With great respect, we invite Honorable Prime Minister Shri Narendra Modi ji to deliver the keynote address. Chief Minister of Puducherry, Sri N. Rangasamy, my Union Cabinet colleague, Sri Mansukh Mandavia, Lieutenant Governor of Puducherry, Sri K. Kailasnathan, Speaker, Sri R. Selvam, Home Minister, Sri A. Namasivayam, other leaders, my dear sisters and brothers of Puducherry, Vanakkam. Friend, it is an honor to be here in Puducherry. This is the land of Siddhar saints, poets, and freedom fighters. This is where Mahakavi Subramanya Bharati ignited the fire of nationalism. From here, Sri Aurobindo and the mother gave a new spiritual vision for the whole world. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் எல்லா தலைவர்களையும் வணங்கி, புதுச்சேரியின் அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு புதுச்சேரியில உங்க முன்னாடி இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இது சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேசியவாதத்தின் பெரு நெருப்பை இந்த புதுச்சேரியில தான் தொடங்கி வச்சார். இங்கிருந்து தான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் முழு உலகத்துக்கும் புதிய ஆன்மீக பார்வையை வழங்கினார்கள். Friends, when I came here earlier, I had given the mantra of best Puducherry. Best means business, education, spirituality, and tourism.
In the last 4.5 years, this vision is bearing fruits. Puducherry has witnessed good governance and development. When the center and the UT work with the same vision and dedication, results are faster and better. Puducherry has shown an impressive rise in per capita income. It has also achieved the highest social progress index score in the country. Now, the double-engine NDA government will add more momentum to Puducherry's growth. Today, projects worth more than 2,700 crore rupees are being inaugurated and foundation stones are being laid. These projects will transform the lives of the people. நண்பர்களே, நான் இதுக்கு முன்னாடி புதுச்சேரி வந்திருந்தப்ப பெஸ்ட் புதுச்சேரின்னு ஒரு தாரக மந்திரத்தை இங்க உச்சரித்தேன். பெஸ்ட்னா வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா, பிசினஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் அண்ட் டூரிசத்தை ஒன்றாக்கி புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியை ஆக்குவோம்னு நான் உறுதி எடுத்தோம். இந்த 4.5 ஆண்டுகள்ல அந்த தொலைநோக்கு மிக நன்றாக வளர்ந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மத்திய அரசும் யூனியன் டெரிட்டரியும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டா எப்படி நன்றாக இருக்கும் என்பதற்கு புதுச்சேரி உதாரணமாக இருக்கிறது. அதனால தான் இங்க முடிவுகள் எல்லாம் வேகமாகவும் சிறப்பாகவும் எடுக்கப்படுது. தனி நபர் வருமானத்துல பெரிய வளர்ச்சியை புதுச்சேரி கண்டிருக்கு. அதுலயும் நாட்டிலேயே சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண்ல புதுச்சேரி முன்னேறி கொண்டிருக்கிறது. இரட்டை என்ஜின் என்டிஏ சர்க்கார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு இனி மேலும் உத்வேகம் கொடுக்கும், புதிய வேகம் எடுக்கும். இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்புல பல நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன. வளர்ச்சிக்கு புதுச்சேரிக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Friends, across India, there is a great emphasis on building top quality infrastructure. In this year's budget, we have set aside a record 12 lakh crore rupees for building infrastructure. This will also benefit the people of Puducherry. We included Puducherry under the Special Assistance to State for Capital Investment Scheme, which used to be open only for states. More funding for infrastructure means better roads, water supply, coastal infrastructure, schools, hospitals, and many such projects. These facilities directly make the lives of the people better. நண்பர்களே, இந்தியா முழுவதிலும் உயர்தரமான உள்கட்டமைப்பை உருவாக்குறதுல நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனையாக உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு ஒரு சாதனை அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடு புதுச்சேரி மாநில மக்களுக்கும் பெரிய பயனை கொடுக்கும். இதுவரைக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டம் இப்ப முதல் முறையா புதுச்சேரியையும் அதுல இணைச்சிருக்கோம். இதனால யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு.
உள்கட்டமைப்பு நிதி அதிகமா வர்றதுனால புதுச்சேரிக்கு சிறந்த சாலைகள், சிறந்த நீர்வளம், கடலோர உள்கட்டமைப்பு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்று பல புதிய திட்டங்கள் கிடைக்க இருக்குது. இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் நேரடியாக புதுச்சேரியின் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கிறேன். Friends, a strong and empowered youth is the foundation of our growth. We are working to support the dreams. At NIT Karaikal, the new Dr. APJ Abdul Kalam Engineering Block and modern hostel facilities will strengthen technical education for many students. Infrastructure upgrades have been done in Puducherry University. Its new lecture halls, girls' hostels, and other infrastructure will help students. I am told that thousands of vacancies in various departments of Puducherry government have been filled. For many of these posts, direct recruitment examination had not been conducted for decades. But the double-engine government got it done. I congratulate all youth who have joined to serve the people. நண்பர்களே, வலுவான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறமையான இளைஞர்கள் தான் எங்க வளர்ச்சிக்கு அடித்தளம். இந்த இளைஞர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்கத்தான் நாங்க பாடுபடுறோம். NIT காரைக்கால்ல புதிய டாக்டர் APJ அப்துல் கலாம் பொறியியல் வளாகம், நவீன விடுதி வசதிகள் பல மாணவர்களுக்கு தொழில் கல்வியை கத்துக்கிறதுக்கு பயன்படும். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதோட புதிய கருத்தரங்கு மண்டபம், பெண்கள் விடுதிகள், பிற உள்கட்டமைப்புகள்னு மாணவர்களுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரி அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்ல ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இப்ப நிரப்பப்பட்டிருக்கு. இந்த தகவல் வந்ததுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த பதவிகள்ல பல ஆண்டுகளா ஆள் எடுக்கவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆள் சேர்ப்பு நடத்தப்படாம இருந்ததுல இரட்டை என்ஜின் அரசாங்கம் செய்து காட்டி இருக்கிறது. அரசு பணியில மக்கள் சேவை செய்ய இணைந்த அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். Friends, today the world is focusing on mobility, that is cleaner and greener. Electric vehicles have become an important part of our life. In a tourism hub like Puducherry, electric buses can be a game changer in reducing pollution. Under PM E-Bus Seva, electric buses are being provided today. The housing projects related to our program today will give families stability and dignity. There are projects worth several hundred crores across Puducherry, Karaikal, Mahe and Yanam, which will help people. Water desalination plants will ensure clean drinking water. New sewage treatment plants will improve waste management. The government is also working to reduce flooding and waterlogging during monsoons. All our efforts are towards providing ease of living for the people of Puducherry.
நண்பர்களே, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பெரிய சவால் என்னன்னா தூய்மையான பசுமையான மாசில்லாத ஒரு போக்குவரத்து. மின்சார வாகனம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாயிருச்சு. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்துல மின்சார பேருந்துகள் மிக முக்கியமான மாற்றாக இருக்குது. PM-E சேவா பஸ் இந்த திட்டத்துல மின்சார பேருந்துகள் இன்றைக்கு புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்று எங்க திட்டத்தோட தொடர்புடைய வீட்டு வசதி திட்டங்கள் பல குடும்பத்துக்கு நிம்மதியையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் புதுச்சேரிக்கு, காரைக்காலுக்கு, மாஹே, யானத்துக்கு இங்க எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா பலன் கொடுக்கும். மாநிலத்துல கடின நீர்ல உப்பு நீக்கி குடிநீரா மாற்ற அந்த சுத்தமான குடிநீரை உறுதி செய்யும் திட்டமும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களும் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. மழை காலத்தில் வெள்ள நீர் தேங்காமல் நம்ம அரசாங்கம் இவற்றையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. புதுச்சேரி மக்களுக்கு எப்பவுமே நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவதை தான் அடிப்படை நோக்கமாக கொண்டு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். यहाँ कुछ बच्चे बढ़िया बढ़िया चित्र बना करके ले आए हैं. जरा SPG के लोगों से कहूंगा कि जरा उसको कलेक्ट कर ले. இங்க சில குழந்தைகள் ரொம்ப அழகான படங்கள்லாம் வரைஞ்சு இங்க காட்டுறாங்க, நான் பார்க்கிறேன். அருகில் இருக்க நம்ம தொண்டர்கள் அந்த படத்தை வாங்கி என் பார்வைக்கு இங்க கொண்டு வரும்படி அன்போடு கேட்கிறேன். Thank you, my friends. Thank you very much. என் மேல கொண்ட அன்புல இவ்வளவு அழகா ஒரு சித்திரம் வரைஞ்சு கொண்டாந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதை நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். Please collect all the gifts. எல்லாத்தையும் வாங்குங்க, எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குங்க. Friends, any nation can progress only when its human capital is healthy. That is why healthcare remains our foremost priority. We believe that healthcare should be accessible, available, and affordable to all. Ayushman Bharat scheme is already fulfilling the vision for crores of families across India. No citizen of Puducherry should be forced to travel far for treatment. Instead, we want people of other regions to come here to heal. I strongly believe that Puducherry can become a medical tourism hub. Puducherry already has 9 medical colleges. The modernization of the regional cancer center at Jipmer will further expand healthcare capacity. Today, the foundation stone has been laid for 3 critical care blocks for critically ill patients under PM Abhim. These new critical care blocks in Puducherry and Karaikal will significantly enhance emergency capacity. Puducherry is known for Siddha medicine and holistic healthcare. The new integrated Ayush hospital in Karaikal will serve the people. நண்பர்களே, எந்த ஒரு நாடும் அதன் அடிப்படை மனித சக்தி ஆரோக்கியமா இருக்கும்போது தான் முன்னேறும். மக்கள் நல்லா இருந்தாதான் நாடு முன்னேறும். அதனால தான் முழுமையான சுகாதாரம், அதுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம்.
எல்லாருக்குமே சுகாதார வசதி எளிதாவும் கிடைக்கணும், எங்கேயும் கிடைக்கணும், குறைந்த செலவுல கிடைக்கணும். இதைத்தான் நோக்கி நாங்க பாடுபடுறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்க கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த கனவை எல்லாம் நிறைவேற்றி வருகிறது. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், புதுச்சேரியில் இருக்க எந்த ஒரு குடிமகனும் சிகிச்சைக்காக பக்கத்தூருக்கு போகணுங்கிற நிலைமையே வரக்கூடாது. இன்னும் கூட சொல்ல போனா மத்த ஊர்ல இருக்கவங்க புதுச்சேரிக்கு போனா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு இங்க வரணும். புதுச்சேரியை ஒரு மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என்று நான் உறுதியா நம்புறேன். புதுச்சேரியில ஏற்கனவே 9 மருத்துவ கல்லூரி இருக்கு. ஜிப்மர்ல உள்ள பிராந்திய புற்றுநோய் மையம் நவீனமயமாக்கப்படுது. சுகாதார திறன் மேலும் அதிகரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம 3 தீவிர சிகிச்சை பிரிவு PM அபிம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. புதுச்சேரி காரைக்கால்ல இந்த புதிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் உங்களுக்காக இயங்க போகுது. புதுச்சேரி தமிழின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துக்கும் பெயர் பெற்றது. முழுமையான ஹெல்த் கேர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதுக்காக நாங்க பாடுபடுறோம். காரைக்கால்ல உள்ள புதிய ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனையும் இந்த சேவையை தொடர்ந்து செய்யும். Friends, connectivity is the backbone of progress. We are focusing both on rural and urban infrastructure. On one hand, hundreds of kilometers of rural roads are being built. They are improving connectivity for students, farmers, workers, and small businesses. At the same time, we are also working to ensure decongestion of Puducherry. We have announced projects worth over 1,000 crore rupees in Puducherry town. This includes a flyover worth for 140 crore rupees. வணக்கம் நண்பர்களே, இணைப்பு கனெக்டிவிட்டிங்கிறது தான் ஒரு முன்னேற்றத்துக்கான முதுகெலும்பு. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புல நாங்க இதனால அதிக கவனம் செலுத்துறோம். ஒரு புறம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள்லாம் கட்டப்பட்டு வருது. மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யற வணிகர்கள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர இணைப்பை இது போன்ற சாலை மேம்பாடு தான் உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியில் இருக்கிற டிராபிக் கன்ஜெஷன், போக்குவரத்து நெரிசலை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நாங்க இப்பவே திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி நகர்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புதிய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். இதுல ஒரு பெரும் தொகையாக 440 கோடி ரூபாய், 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேம்பாலமும் அடங்கும். Friends, connectivity to Chennai is being improved through upgrades in the East Coast Road and Grand Southern Trunk Road. Travel time between Puducherry and Chennai will reduce to about 1.5 to 2 hours. The Puducherry to Kadlur National Highway is already completed, and the Karaikal National Highway is being upgraded. We are investing more than 30,000 crore rupees in road projects in the East Coast Corridor up to Kanyakumari. These projects link parts of Puducherry to major economic hubs like Chennai, Bengaluru, and Coimbatore. Such connectivity will significantly boost tourism, trade, and industry. நண்பர்களே, கிழக்கு கடற்கரை சாலை, அப்புறம் GST ரோடு, இதை மேம்படுத்தப்பட்ட பணிகள் எல்லாம்
சென்னைக்கான சாலை இணைப்பை மிக எளிதாக்குகிறது, விரைவாக்குகிறது. இனிமே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையிலான பயண நேரம் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல நீங்க போக முடியும். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே முடிச்சாச்சு. மேலும் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையும் விரைவாக முடிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை திட்டங்கள்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் புதுச்சேரியின் சில பகுதிகளை சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் போன்ற பொருளாதார மையங்களோட இணைக்குது. இதனால புதுச்சேரியோட பொருளாதாரம் மேம்படும். இந்த சுற்றுலா, வர்த்தகம், தொழில்துறை இது எல்லாத்தையும் இந்த சாலை மேம்பாடு உயர்த்தும். Friends, tourism is one of Puducherry's greatest strengths. As a weekend destination, it already attracts thousands of people. Trains and flights are always full. It is due to the warmth of the people of Puducherry that this is happening. With investment in spiritual tourism, eco-tourism and health tourism, we are taking this to new heights. Under the Prahalad scheme, development of pilgrimage facilities at various temples is being done. Sri Aurobindo and the mother saw Auroville as the universal city of consciousness. I am happy to know that a global spiritual Mahotsav is beginning today in Auroville. Such gatherings unite people across regions and religions. நண்பர்களே, புதுச்சேரி சுற்றுலாங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்ததாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலால புதுச்சேரி மிகப்பெரிய பங்கை அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வார இறுதியில் மக்கள் எல்லாம் வருகை தரும் ஒரு வசந்த பூமியாக புதுச்சேரி அனைவரையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. இது காரணம் என்ன? மக்களோட அன்பு, மக்களுடைய அரவணைப்பு. இந்த ஊருக்கு வரணும்னு பக்கத்து மாநிலத்து மக்களை எல்லாம் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, சுகாதார சுற்றுலா, இதுல செய்யக்கூடிய முதலீடுகள் மூலம் நாங்க புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிரகலாத் ஸ்கீம் மூலமா பண்பாட்டு பரப்புரையின் மூலம் பல்வேறு கோயில்கள்ல புனித யாத்திரை வசதிகளையும் மேம்படுத்துவோம். அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது வர்க்கு. ஸ்ரீ அரவிந்தர் ஆகட்டும், ஸ்ரீ அன்னை ஆகட்டும், ஆரோவில்லை உலகளாவிய ஒரு அமைதி மையமாக, அமைதி நகரமாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு அந்த ஆரோவில்ல ஆன்மீக மகோத்சவம் நடைபெறுகிறதுங்கிறது நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மொழி, இனம், மதங்களை எல்லாம் கடந்து மக்களை ஒன்றாக இணைக்கின்றன. Friends, it is important to celebrate the good work that is being done by the double engine government. But it is also important to remember how things were earlier. The people of Puducherry suffered immensely during Congress DMK rule. Those years were marked by political instability, corruption, crime, and suffering of the poor. Ration shops had no rice. Salaries were delayed. Guns and drug mafia ruled the streets. நண்பர்களே, இரட்டை என்ஜின் அரசாங்கத்தால செய்யப்படுற நல்ல பணிகளை எல்லாம் நீங்க கொண்டாடுறது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? முந்தைய ஆட்சியில பல விஷயங்கள் எத்தனை மோசமா இருந்தது அதையும் நீங்க கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும்.
காங்கிரஸ் திமுக ஆட்சியில புதுச்சேரி மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. கடினமான அந்த ஆண்டுகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஊழல் பெருகி குற்றங்கள் அதிகமாகி ஏழைகள் துன்பப்பட்டத அந்த கடினமான காலத்தை, கவலைமிக்க காலத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ரேஷன் கடையில் அரிசி இல்ல, சம்பளம் கிடைக்கல, குண்டர்களும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் அச்சமில்லாமல் தெருவில் நடமாடின மோசமான காலம் அது. Friends, Congress had made Puducherry an ATM for one family that sits in Delhi. When it comes to DMK, you are seeing the long list of scams that are happening in Tamil Nadu also. Congress and DMK had become a speed breaker in Puducherry's development journey. Now, the same forces are hungry for power again. Should Puducherry go back to that era of corruption and crime? I'm sure the people of Puducherry do not want that. நண்பர்களே, காங்கிரஸ் புதுச்சேரிய டெல்லியில இருக்கிற ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம், தொடர் மோசடிகள், தொடர் ஊழல்கள், அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காங்கிரசும் திமுகவும் புதுச்சேரியோட வளர்ச்சி பயணத்தை தடுக்கிற வேகத்தடையா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதே சக்திகள், புதுச்சேரி வளர்ச்சியை தடுத்த அதே சக்திகள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் மற்றும் குற்றச் செயல்கள் புரிந்த அந்த கட்சிகள் மீண்டும் புதுச்சேரிக்கு வர வேண்டுமா? புதுச்சேரி மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். Friends, Puducherry has been such an important part of our freedom struggle. Many leaders were born here. Some of them came here and worked for here. This land has been crucial to India getting freedom in 1947. Now, by 2047, we must create a developed Puducherry and develop India. The double engine government of Puducherry is with you in this mission. We will keep working for best Puducherry. Nandri. நண்பர்களே, புதுச்சேரி நம்ம சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான மைய புள்ளியா இருந்தது. பல தலைவர்கள் இங்கேதான் உருவானார்கள், இங்கேதான் உரமானார்கள். அவர்களில் சிலர் இங்கிருந்து தான் பணியாற்றினாங்க. 1947ல சுதந்திரம் வர்றதுக்கு புதுச்சேரி தான் மிகவும் உதவிகரமாக இருந்தது. இப்ப நமக்கு ஒரு கடுமையான சவால். 2047க்குள்ள புதுச்சேரியை ஒரு வளர்ச்சியடைந்த புதுச்சேரியாக மாற்ற வேண்டும். வலிமையான இந்தியாவாக, வளர்ந்த இந்தியாவாகவும் உருவாக்க வேண்டும். புதுச்சேரியோட டபுள் இன்ஜின் சர்க்கார், இரட்டை இன்ஜின் அரசாங்கம் இந்த பணியில உங்களோட இணைந்து பணியாற்றும். சிறந்த பெஸ்ட் புதுச்சேரிக்காக, உங்களுக்காக நாங்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். भारत माता की भारत माता की वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे 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 वंदे. भारत माता की விழா பேருரையாற்றிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நம் புதுச்சேரி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இனிய விழாவில் மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை தொடரச் செய்யும் விழாவினை
புதுச்சேரி மக்களாகிய உங்கள் முன் நிகழ்த்திய மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருக்கும் தன் வாழ்த்துக்களை தெரிவித்து பிரியா விடை பெற்று சென்று புறப்படுகின்றார்கள். இந்த இனிய விழா இத்துடன் இனிதே நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி! பாரத் மாதா கி!